அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். தமிழ் மன்னர்களில் தலையாய மன்னர் பாண்டிய மன்னர்கள். முற்கால பாண்டியர், இடைக்கால பாண்டியர், கடைக்கால பாண்டியர் என்று பாண்டியர்களில் மூவேந்தர்கள். சேர சோழ பாண்டியர்கள் என்கின்ற மூவேந்தர்கள் தவிர பாண்டியர்களே மூவகை. முற்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர், இடைக்கால பாண்டியர் அப்படின்னு 3 வகை. இது சுந்தர பாண்டியன் நாணயம். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். 2 மீன்கள். பாண்டியனின் சின்னம் மீன் கொடி, சேரனின் சின்னம் வில்லும் அம்பும், சோழனின் சின்னம் புலிக்கொடி. அது மாதிரி இது மீன் கொடி, மீனை பொறித்து வெளியிடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணயம். சுமார் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இது இன்றைய வரவு. இது ஒரு நண்பர் போட்டிருந்தார், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். சுந்தர பாண்டியா 2, அதாவது 2 மீன்களுக்கு அப்படி போட்டிருக்காரு. 2 பீஸ் ஃபிஷ் இந்த போட்டிருக்காரு. 2 இது வெர்டிக்கல்னா நீள் செங்குத்து வடிவம். அந்த வடிவத்தில் 2 மீன்கள், அதை அப்படி போட்டிருக்க 2 வெர்டிக்கல் ஃபிஷ். ஏன்னா உலக அதிசயம் மாதிரி ஒரு நாணயத்தில் மீன் கிராஸ் பண்ணும். ஒரு மீன் இப்படியும் ஒரு மீன் இப்படியுமா இன்ட்டு மாதிரி கிராஸ் பண்ணும். அந்த கிராஸ் காயின் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது அந்த நாணயம் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த கிராஸ் காயின் இருக்கிறதுனால இது வெர்டிக்கல் ஃபிஷ். அது கிராஸ் ஃபிஷ், இது வெர்டிக்கல் ஃபிஷ். கிராஸ் ஃபிஷ் இல்லைன்னா 2 ஃபிஷ், அப்படி தான் இந்த நாணயத்துக்கு பேர். ஒரு ஊரில் ஒரு அலுவலகம் இருக்குது, வட்டார வளர்ச்சி அலுவலகம்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த ஊர் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, பெரிய ஊராகுது. சின்ன ஊராட்சியாக இருந்தது, பேரூராட்சியாகி, சிறப்பு நிலை பேரூராட்சியாகி, தேர்வுநிலை பேரூராட்சியாகி, அப்போ நகராட்சி ஆகுது. அப்படி பெரிய ஊரானவுடனே அந்த அலுவலகம் 2ஆக பிரியுது. அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு திருச்சின்னு வச்சுக்கிடுவோமே, திருச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு போனியா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில், திருச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகம் 1க்கு போனியா 2க்கு போனியான்னு கேட்பேன். அல்லது தெற்கு மண்டலத்து வட்டார அலுவலகத்துக்கு போனியா வடக்கு மண்டல வட்டார வளர்ச்சிக்காக போனான்னு கேட்பாங்க. 1 மட்டும் இருந்தால் ஒரே பேர் தான். 2, 3 இருக்கிற சமயம் பெயர்கள் மாறும். அதேமாரி தான் இது. ஒரே வகையான மீன்கள் இருந்தால் 2 ஃபிஷ் 1 ஃபிஷ் அப்படின்னு போடுவாங்க. இது இன்னொரு வடிவத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் இருப்பதால் இது வெர்டிக்கல் ஃபிஷ். கீழே சுந்தர பாண்டியன் தமிழ், பின்னாடி சுந்தர பாண்டியன் தமிழ் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. நடுவில் இருக்கிறது அங்குசம். யானை காதில் போட்டு இழுப்பாங்கள்ல, அது மாதிரியான ஒரு அங்குசம். இதை அவர் கோல்டு காயின் அப்படிங்கார். இது கோல்டு காயின் சார் அப்படிங்கார். ஆனால் கோல்டுங்கிற அந்த இதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் தான் இருக்கே தவிர பெரிய அளவில் ஆதாரங்கள் இதில் இல்லை. ஏன்னா மஞ்சள் கடிலத்தெலாம் இருக்குது இது. அப்புறம் காலத்தின் கட்டாய காலத்தின் அது பேர் எப்படி சொல்லுறது, காலத்தை கருதி என்னது கொஞ்சம் மாறி இருக்கு. பின்பக்கம் தமிழில் எழுதியிருக்கு சுந்தர பாண்டியன். கீழே ராலாம் வருங்க மேலே. தமிழ் லெஜெண்ட் இதில் சுந்தர பாண்டியன் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. மஞ்சள் கலரில் இருக்கு. இந்த பக்கம் பாண்டிய மன்னனுடைய முத்திரை, இரட்டை மீன்கள், நடுவில் அங்குசம். இதுவும் எல்லா பக்கமே மஞ்சளாத்தான் இருக்குது. நடுவில் கருப்படிச்சிருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி காமிக்க. தெரியுதா? மீன், அங்குசம் எல்லாம் தெரியுதா? மிகவும் பழமையான ஒரு பாண்டிய மன்னனுடைய அடையாளங்களில் இப்போ அந்த நாணயங்கள் மட்டுமே இருக்கின்றன. சில இடங்களில் பாண்டிய மன்னனுடைய கட்டிடக்கலை சார்பாக ஒரு சில கோவில்கள் இருக்கின்றன.
அப்புறம் வரலாற்று ரீதியாக கண்ணகி மதுரை எரித்து விட்ட காரணத்தினால் எதுவுமே மிச்சம் மீதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வாழ்ந்து சேர மன்னனால் காப்பியம் படைக்கப்பட்ட கண்ணகி வாழ்ந்த ஊர் மதுரை. அப்படிப்பட்ட மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்களின் நாணயம் இது. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை ஓட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு மண்டையை உடைச்சி ஆளை கொலையெல்லாம் பண்ணி கில்ஜி வம்சமும் மாலிகாவர் வம்சமும் வந்து அவங்கள சமாதானம் பண்ணி அப்புறம் அதில் ஒரு சிலவர்கிட்ட பதவியை பிடுங்கி கொடுத்து மற்ற சகோதரர்கள் அப்புறம் அடித்து விரட்டி அவங்கெல்லாம் வந்து தென்காசியை தலைநகராக கொண்டு தென்காசி பாண்டியர்கள் என்ற பேரில் பராக்கிரம பாண்டியன், குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற பேரில் தென்காசி ஆட்சி செய்தாங்க. அந்த தென்காசி பாண்டியர் நாணயமும் ஒன்று வச்சுருக்கேன். திருச்சியிலேருந்து என் நண்பர் கொடுத்தாரு. தரவே மாட்டோம்னாரு. உச்சியை ஊனி வாங்கி ஒன்று வச்சுருக்கேன். அது நாட் ஃபார் சேல். அது ஒரு நாள் பதிவை போடுதேன். நான் சுந்தர பாண்டியன் நாணயம் ஏற்கனவே 4 வச்சுருந்தேன், 3 விற்றுட்டேன். அதில் 1 தான் வச்சுருக்கேன். இது இன்றைய வரவு. இது ஒரு அற்புதமான இந்த மீனுக்காக வேண்டி இந்த நாணயத்தை வாங்கினேன். இந்த மீனினுடைய கண்டிஷனுக்காண்டி வாங்கினேன். ஏன்னா நிறைய நாணயங்களில் மீன் இருக்கே தவிர இந்த அளவுக்கு தெளிவான ஒரு மீன் தெரியலை. இதில் வந்து நல்ல அற்புதமான 2 மீன்கள் தெரிகின்றன. ஒரு பாண்டிய மன்னனுடைய நாணயம் அப்படிவதற்கு வேறு எந்த விதமான சாட்சிகளும் உங்களுக்கு தேவையில்லை. அதுவும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் நாணயம் கிடைப்பது மிகவும் அரிது. ஒற்றுமையாக இருக்கணும். இல்லைனா நீ எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி பதவிகள் பறிக்கப்படும், உன்னை ஓட விரட்டப்படும். இந்த பாண்டிய மன்னர்களின் வரலாறே ஒரு பெரும் சாட்சி. இவர்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினாலேயே உடன்பரப்புகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மன்னர் பரம்பரைன்னா அது பாண்டியர் காலத்து மன்னர் பரம்பரை தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய மன்னர்களுடைய கால் தடங்கள், வாழ்க்கை சுவடுகள், வரலாற்று சுவடுகள் எல்லாம் கோவில்களில் அங்கங்கே புதைந்து கிடக்கின்றன. இதை நான் இப்படி வைக்கிறேன். நீங்கள் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே நீங்கள் கூகுள் சர்ச்சுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது இந்த வச்சுட்டேன்னா இது நீங்கள் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த நாணயம் தேவையில்லை. இந்த நாணயத்தை அப்படியே நீங்கள் கூகுளுக்கு போய் அந்த ஃபோட்டோவையே நீங்கள் சர்ச் பண்ணணும். அதில் உங்களுக்கு வந்துடும் எந்த பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி. சுந்தர பாண்டிய மன்னன் நாணயமா, வேற மன்னன் நாணயமா, எந்த நூற்றாண்டு, என்ன ஏன்னு ஒரு பெரிய தமிழ் வரும். டிரான்ஸ்லேட்டட் டு தமிழ்னு போட்டுருங்க. ஆங்கிலத்தில் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு புலமை இல்லாவிடில் தமிழில் போட்டுருங்க. நீங்கள் தமிழ்லேயே இதை பற்றி முழு விவரத்தை அறிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய வரலாற்று ஆர்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிக்கல் நீங்கள் தயாரிக்கலாம். ஒரு கல்லூரியில் அதை சப்மிட் பண்ணலாம். படித்த பட்டாதாரி இளைஞர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று மாணவர்களிடம் இந்த நாணயங்கள் சம்மந்தமாக நீங்கள் வந்து பேசலாம். இந்த நாணயத்தை வந்து இப்படி ஒரிஜினல் வச்சுட்டு இதை பெரிய ஃபோட்டோ எடுங்க. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய சார்ட்டில் வைங்க. சார்ட்டுக்கு அந்த பக்கம் மன்னர்களுடைய, பாண்டிய மன்னர்களுடைய வரலாறை படிப்படியாக கொண்டு வாங்க. ஒவ்வொரு மன்னரும் எந்தெந்த காலங்களில் ஆட்சி புரிந்தார்கள், அப்படி ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் யார் யார் அப்படிங்கிற வரிசையாக கொண்டு வாங்க. அவரோட அரிய பெரிய பெருமைகளை நீங்கள் அதில் எழுதி கொண்டு வாங்க. கடைசியில் நாணயத்தை பற்றி சொல்லுங்கள். முன்பக்கம் இது, பின்பக்கம் இது, இதனுடைய எடை இந்த இது, இதனுடைய டயாமீட்டர் இது, இதனுடைய திக்னஸ் இது, இதனுடைய நூற்றாண்டு காலம் எது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். அது அப்படி ஒரு காலேஜ்லேயோ ஒரு பேப்பர் நியூஸோ, ஹிந்துவோ அல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸோ அல்ல தினமணியோ தினத்தந்தியோ தினமலரோ இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து இது வந்து ஒரு சப்மிட் பண்ணுங்கள். அவங்க வந்து வெளியிட சொல்லுங்கள் உங்களுடைய பேர்லேயே. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நாணயம். அது எத்தனையோ லட்சம் நம்ம சம்பாத்தியம் பண்ணதான் எத்தனையோ லட்சத்தை அழிக்கிறோம். இது மாதிரி ஒரு நாணயம் கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிது. எப்படி ஒரு மனிதன் வந்து மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொல்லி ஔவையாரம்மா சொன்னாலும் அது மாதிரி இந்த நாணயம் கிடைப்பது மிகவும் அரிது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரலாறை பற்றியும் வரலாற்று பொக்கிஷங்களத்தையும் பேசிக்கிட்டே போகலாம். அதுவே ஒரு வரலாறு ஆயிரும். ஒரு அற்புதமான ஒரு நாணயத்தை உங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய பதிவில் போடுதேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன விலைங்கிறத தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ஃபோன் போட்டு நான் எடுக்கலைன்னு நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய குரல் பதிவையே நீங்கள் பதிஞ்சு போட்டெல்லாம் நான் பார்த்துருவேன். 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னப்பன்னு ஆனாலும் நான் எடுத்து பார்த்து உங்களுக்கு தக்க பதில் கண்டிப்பாக தருவேன். நன்றி.